வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நேற்று எபிசோடில் பயங்கர மோசம். அதுக்கு காரணம் உள்ள சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கலைபுரம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதில் பேசினா ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். அது ஸ்பெஷலாக பேச வேண்டிய விஷயமும் தான். அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் பேசலாம். இன்றைக்கான எபிசோடில் ஆக்சுவலி நேற்றே தகவல் வந்தது. சாட்டர்டே எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் லீக் பண்ணியிருந்தாங்க. ரயான் ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட்டு, ராணாவுக்கு பாராட்டு, ராணாவுக்கு சப்போர்ட் இருக்கு, இல்லை சப்போர்ட் பண்ணுறாரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கி நடக்குது. எல்லாம் அந்த டெக்னீஷியன் டீமில் நடந்த குளறுபடி. இப்போ இந்த ப்ரமோ ஒன்று வந்திருக்குல்ல, அது அதை தான் நம்ம காட்டுது. இங்கே அந்த ப்ரமோவில் வராதது, எபிசோடில் வராதது, அதையும் சேர்த்து தான் விஜேஎஸ் அங்கே பேசணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 24/7 வந்தது தான். இவர் கூட சொன்னார்ல நேற்று விஜேஎஸ், 24/7 நாங்கள் பார்த்துட்டோம், எபிசோடில் பார்த்துட்டோம் அப்படின்னார்ல. பார்த்துருந்தா இதெல்லாம் கேட்கணும். இப்போ ஜெஃப்ரியை போயிட்டு ராணாவை போயிட்டு பிடிக்கிறான். அவன் வயிற்றில் இப்படி பிடிக்கிறான். ஃபஸ்ட்டு இவங்க பொம்மையாண்டா பிடிக்கிறான். அவன் பொம்மையை வயிற்றோட வச்சுட்டு இருக்கிறான். இவன் அப்படி வயிற்றோட போய் அவன் கவர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பொம்மையை பிடிக்கிறான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்லும்போது முத்துக்குமரனும் சொன்னார் பொம்மையை பிடிக்காத ராணவனார். இப்போ பொம்மையை எடுத்துகிட்டு இவனை ஹோல்டு பண்ணால் பின்னாடி ரயான் வந்துட்டான். அவன் போய் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறான், ராணவ கழுத்தை. இப்போ கொதிச்சு போயிட்டாங்க ஜாக்லின். ஏன்டா கழுத்தை போயிட்டு கழுத்தை நெரிக்கிற அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க அது கொதிக்கல. ராணவக்கிட்ட போயிட்டாங்க. வயிற்றை போட்டு அமுக்குறிய, சோக்காவாதா. வயிற்று அமுக்குனா ஹார்ட் அட்டாக் ஆகிடும், சோக் ஆகிட்டு அவர் இது ஒரு மாதிரி ஆயிடுவார். ஜெஃப்ரின்னதும் ஒரு தனி பாசம் வந்துடுது ஜாக்லினுக்கு. ஜாக்லின் எவ்வளோ பெரிய உருட்டுன்னு நேற்றும் பார்த்தோம்ல, அவ்வளோ பெரிய இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. ஒரு வாரம் முடிஞ்சதும் எனக்கு சௌந்தர்யா கிச்சன் டீமில் இருக்கிறதே பஞ்சாயத்தில் தான் சார் தெரியும். அவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால பஞ்சாயத்தில் தான் தெரியுமா. அதுக்கப்புறம் கூப்பிட்டேன் சார், கூப்பிட்டா வரல சார். சரி அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சி விட்டேன் சார். வேற ஒரு கண்டஸ்டன்ட் வரலன்னா அதுவும் பார்த்து ப்ரெஷர் சார், பசியில் சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார் அன்போட லவ்வோட சமைச்சோம் சார், எங்களுக்கு ஒரு ப்ரெஷரும் இல்லை சார். பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரங்க. விஜேஎஸை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம சொல்ல, அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அப்படி பேசுகிறாங்க, உருட்டினாங்க. இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ராணவ அப்படி தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. வைத்த அமுக்குறிய சோக்காவாதான்னு ராணவ சொல்கிறான். ஜாக்லின் அவன் என் கழுத்தை அமுக்குனா எனக்கு சோக்காவாதா, கழுத்து அமுக்குறது சோக்காவாதா, நீ வயிற்று அமுக்குறத பற்றியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கரெக்டு தானே. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் ஏற்ற மாதிரி உருட்டுவாங்க. இந்த ஜாக்லின் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலை 4 மணி வரை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. மஞ்சரியை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வாக்கு கொடுத்துட்டேன் காப்பாற்றணும் அப்படின்னு. இவன் முதுகில் கூத்திட்டு போகிறான் அந்த டப்பா அண்ணன் சிவகுமாருக்காக விளையாடுறன்னு சொல்லிட்டு போய் ஜெஃப்ரிக்காக விளையாடுறான். ஜெஃப்ரியை ஜெயிக்க வைக்கிறான். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறான். அதுக்கு நீ ஹீரோடா, நீ பரமாத்மாடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. அதுதான் ஜாக்லின். ஸோ அதில் தான் ட்ரிகர் ஆகிட்டு ராணா மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்படியே அதுக்குள்ளே அந்த பேக்கரி அக்கா எழுந்து அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டாங்கல்ல, மண்டையை சிலிப்பில்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சது ராணாவை தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஜெஃப்ரி முதல்ல ஒரு முறை அடிச்சிட்டான். ராணோ பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கா, அப்படி அவனை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பேக்கரி அக்கா, இன்னொரு பக்கம் ஜாக்லின் அக்கா. 2 பேரும் ராணவ கையை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஜெஃப்ரியை விடுவிக்க பார்க்குறாங்க. அப்போ லூஸாக தான் இருக்கான் ஜெஃப்ரி அந்த கைக்குள்ளே. அப்போ அடிக்கிறான் பின்னாடி எல்போவில், முகத்தில் அடிக்கிறான். அதுக்கப்புறமா தூரத்தில் யாரையோ பார்த்து கேட்குறான், அடிச்சிடுவா அப்படின்னு கேட்குறான். அவங்க அடி அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். 2வது முறை அடிச்சுட்டு அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிச்சு போய் இவர் விட்ற அப்படி ராணவ கை எடுக்கிற அப்படி இவர் ஓடுறாரு. ஓடும்போது இப்படி சொல்லிட்டு வேற போகிறான். யார்? ஜெஃப்ரி தம்பி யார் அடிச்சிருப்பா? எனக்கு திரும்ப திரும்ப சத்யா மேலே தான் அந்த டவுட் வந்துட்டே இருக்கு. காரணம் இன்னொன்றும் நடந்திருக்கு. அதை ஜாக்லின் அதை பெருசாக்கலை. ஜாக்லின் எதை பெருசாக்கணுமோ அதை பெருசாக்க பண்ணுறாங்க. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறாங்க. பெருசாக்க வேண்டியது தெரியுமா? இந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு விஷால் வெர்சஸ் இந்த திருட்டு பிரியாணி கும்பலுக்கும் இந்த கோவா கேங்க்கும் சண்டை வந்ததில்ல. ஃபஸ்ட்டு ஜாக்லின் விஷால் இவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்ததில்ல. அப்போ ஜாக்லினை இதே போல் சத்யா இருக்கிறார்ல, அந்த வளர்ந்த ஒன்று இருக்குதுல்ல, ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி இப்படி அடிக்குது. அங்கே கத்தியிருந்தா கூட நம்ம சொல்லலாம். கத்தாமல் விட்டது சார் ஜாக்லினுடைய அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்கிறதா, அதை அப்படி எடுத்துக்க தேவையில்லை. அவன் அடிச்சுட்டு தான் போகிறான் இப்படி. அப்போ அவன் அடிக்கிறான் அப்படின்னா ஜெஃப்ரியும் அவன் தான் அடிக்க தூண்டியிருப்பான் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சத்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு.
ஏன்னா அவன் கேட்டுட்டு கிளியராக அடிச்சுட்டாங்க. இவனை ரயான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்ஸ் வந்து ரயானை திட்டுறாரு. நீ வந்து ராணுவ பண்ணது தப்புங்கிற, அதே தானே நீ மஞ்சரிக்கு பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பஸர் அடிச்சதுக்கப்புறம் என்ன சார் அது போயிட்டு அடிச்சு வச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. ரயான் போனால் தப்பு, ரயான் பண்ணது ரெட் கார்டே கொடுக்கணும். இந்த கையை எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுக்கு போனால் அதுக்குள்ளே ராணுவ நேராக வந்ததில் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து உஷாராயிட்ட. அப்படி அவர் கையை வீச அதுக்குள்ளே எல்லாம் பிரித்து விட்டாங்க. ஆனால் பின்னாடி இருக்கும்போது இந்த ஜெஃப்ரி யார்கிட்டே கேட்டு அடிச்சான்ல, இது அதை விட பெரிய தப்பு இல்லை. ரயான் பண்ணதும் தப்பு, ஜெஃப்ரி பண்ணது அதை விட ஒரு படி மேலவே தப்பு இல்லை. இப்போ அதையும் கண்டிக்கணும்ல. விஜய்ஸ் அதை கண்டிப்பாரா? அதை கண்டிக்காமல் இதை மட்டும் கண்டிச்சார்னா திரும்பவும் நமக்கு கோவம் ஒட்டுமொத்தமாக அவர் மேலே தான் வரும்ல. 2 தப்பு நடக்குது. ஆனால் ஒரு சின்ன தப்பை நீங்கள் ஹைலைட் பண்ணுறதும் பெரிய தப்பை மூடி மறைக்கிறதும், அப்போ யார் முன்னாடி நீங்கள் அசிங்கப்படுறீங்க? இப்போ நாங்கள் யாரை கண்டஸ்டண்ட்டை விமர்சனம் பண்ணணுமா இல்லை உங்களை கழுவி ஊற்றணுமா? உங்களை கழுவி ஊற்றுறதேவா எங்கள் வேலை ரிவ்யூவில்? நாங்கள் வேணான்னாலும் இந்த மாதிரி வந்து சிக்கிறாரு. இன்றைக்கி ஜெஃப்ரியும் ஹெவியாக அவர் ரோஸ் பண்ணணும், இந்த மேட்டரை சொல்லி வச்சு செய்யணும். ரயானுக்கு அடி இருக்குது, அது தெரிஞ்சு போச்சு. நான் அதை நேற்றுலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நேற்று பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துருச்சா டீமுக்குள்ளே அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்பட்டமாக தெரிஞ்சது இல்லை. முதல் ப்ரமோவில் அவர் பொம்மை டாஸ்க்காக தான் அட்ரஸ் பண்ணுறாரு, அந்த ஹிண்ட்டு கொடுக்குறாரு. ஆனால் 2வது 3வது ப்ரமோ சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அடுத்த நாள் எபிசோடில் தான் சண்டே எபிசோடில் தான் இந்த தீபக் மஞ்சரி பஞ்சாயத்துலாம் வரும், அருண் பஞ்சாயத்துன்னு நினச்சா இவர் சாட்டர்டே அது வந்துருச்சு. இப்போ சண்டே அந்த முதல் ப்ரமோவில் சொன்ன விஷயங்கள்லாம் சண்டே வருது. ஸோ பயங்கர உள்ளுக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு போல இருக்குது. அது வந்த நியூஸ் உண்மை தான். இப்போ இந்த ப்ரமோலே பார்க்கும்போது திடீர்னு நம்ம டப்பா அண்ணன் எழுந்து நிற்கிறாரு. டப்பா அண்ணன் ஏன் எழுந்து நிற்கிறாரு? இங்கே டப்பா அண்ணனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? டப்பா அண்ணன் யார் மேலே நம்ம பழி எடுத்துகிட்டு போய் போடுவார்? முத்துக்குமரன் மேலே போய் பழி எடுத்துகிட்டு போடுவார். இங்கே சம்மந்தமே இருக்காது முத்துக்குமரன் எடுக்கிறதுக்கு. இப்போ ரயானை வந்து மஞ்சரியை ஏன்பா அப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்குறாருல, மஞ்சரியை போட்டு ஏன்பா நசுக்குனேன்னு. அதுக்கு முத்து வந்து சொல்லியிருப்பார் உடனே, சார் முத்துக்குமரனும் வந்து இப்படி ரொம்ப பண்ணான் சார். இவர் சாரி நம்ம டப்பா அண்ணா சொல்லியிருப்பார், முத்துக்குமரனும் எழுந்து அப்படியே போட்டு நசுக்குனான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் ஸ்ட்ரகிளில் மஞ்சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை விடுவிச்சுட்டு முத்துக்குமரன் வந்து ரயானை போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் போட்டு நசுக்கல, அவர் ஹோல்டு பண்ணிட்டுருக்காரு. அவர் கபடி பிளேயர், அது அந்த இடத்துல சொல்கிறார், நான் கபடி பிளேயரா, நான் ஒரு லாக் போடுவேன், அந்த லாக்லேருந்து நீ வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போடும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அவர். ஒப்பந்தம் வந்து நீ மஞ்சரியை போய் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் விட்டுறேன் அப்படின்னு. இவன் சரின்றா, அதுக்கப்புறம் தான் விட்றாரு. ஆனால் இது எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது உதாரணத்துக்கு சொல்கிறாரு, எல்லாரும் போய் அடிச்சுக்காதீங்க, போயிட்டு லாக் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒப்பந்தம் வேணால் போட்டுங்க, உங்கள் கேம் ஆடுங்க அப்படின்னு முத்துக்குமாரன் எக்ஸாம்பிளாக சொல்லும்போது, நான் ரயான் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், ரயான் வந்து பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். ரயானுக்கு அங்கே கோவம் வந்துருச்சு. என்னது நான் அடங்கி போயிட்டு தான் இவர் சொல்கிறா அப்படி, எல்லோரும் முன்னாடி சொல்கிறா அப்படி அப்படின்னு வந்து அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் மஞ்சரி உள்ளே போனதுனால தான் விட்டீங்க, நீங்கள் ஒன்று என்கிட்ட கேட்டு நான் ஆமாம் சொல்லியெல்லாம் விடல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்னடா இது, இப்போ முத்துக்குமரன் கேட்கவே இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டதுக்குள்ளே அந்த டப்பான்னு வந்துட்டார் உள்ள. முத்து அதாவது 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது சீன்லேயே இல்லாது, இது வந்து உள்ளே வந்து டப்பான்னு, முத்து நீ வந்து இவங்ககிட்ட கேட்டல மஞ்சரியை பிடிக்க மாட்டேன்னு சொல்லு, நான் விட்டுறேன்னு, அதுக்காக நீ விடலையாம், மஞ்சரி உள்ளே போனதை பார்த்துட்டு தான் நீ விட்டியான் அப்படின்னு அவன் சொல்கிறான். முத்து அங்கே தானே இருக்கிறாங்க, தெரியாது யார் சொல்கிறாங்கன்னு. இந்த டப்பா அண்ணன் வந்து ட்ரிகர் பண்ண வந்தார். அதாவது மஞ்சரி இந்த சாப்பாடு அதிகமாக வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருணை குறை சொல்லும்போது, வேஸ்ட் ஆகுது பாருன்னு சொல்லும்போது, அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அருண் இருந்ததுனால முத்து வந்து பேச வந்தார். என்ன சொல்கிறான்னு கேளியா அப்படின்னாரு. நீ என்ன எப்போ பாரு மஞ்சரி அப்படின்னு வரும்போது நீ உள்ளே வந்துடுற, மஞ்சரிக்காகவே வந்துடுற, அப்போ தானே டப்பான்லாம் சொல்லுது, மஞ்சரிக்காக வந்துடுற அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போ சொன்னார் இது பொது பிரச்சனை நான் வரலாம் ஹவுஸ்மேட்டா அப்படின்னு. இப்போ அதுக்கு பதிலடி இவர் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு இந்த கோமாளி அண்ணன் டப்பா அண்ணன் வந்து, நீ அப்போ நடுவில் வந்தல, இப்போ நானும் நடுவில் வருவேன், டேய் அப்போ வந்து அது என்னன்னு கேளியா அப்படின்னு சொல்ல வந்த அப்படின்னு நீ கேட்க மாட்டேன்னு. இங்கே வந்து அவன் சொல்கிறதான் கேட்டுட்டு இருக்காங்களே. இதில் முத்து வந்து பொய்யெல்லாம் சொல்ல, முத்து சொன்னது உண்மைன்னா ரயானே வேற இடத்துல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, அது ஓகே, ஆனால் நீங்கள் வந்து மஞ்சரியை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லு, அப்போ நான் விட்றேன்னு சொன்னீங்களா, அதையா நீங்கள் சொல்கிறீங்க? ஏண்டா ஒப்பந்தம்னா என்னதுடா, நீ ஒப்பந்தம்னு மேலோட்டமாக சொல்கிற, அவர் இன்டெப்த்தாக சொல்கிறாரு. இதே தானே ஏற்கனவே அந்த ரெட் கார்டை பற்றி பேசும்போது நடந்தது. நீ அவன் மூக்கை உடச்சி ரத்தம் வந்தாலோ, அவனுக்கு ரத்தம் வந்தாலோ, இல்லை அவன் அடிச்சு உனக்கு ரத்தம் வந்தாலோ, யாரோ ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக போகிறீங்க, இது ஓகேவான்னு கேட்குறாரு. முத்து அப்படிலாம் சொல்லாதீங்க முத்து,
விபரீதம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னார்ல ரயான் சொன்னல. அதுக்கு முத்துவும் கலாச்சிட்டு இருந்தார்ல, நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளும் போது யாருக்காவது மூக்கு உடைப்பட்டு விபரீதம் ஆனால் நீங்கள் சிகப்பு அட்டை வாங்கி வெளியேற வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ இவர் வந்து ஒப்பந்தம் போட்டது டீல் போட்டது உண்மைதான். அந்த டீலுக்காக தான் விட்டாரு அவன் சரின்னு சொன்னதுனால. அந்த டீல் என்னன்னு சொல்லக்கூடாதான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் இவருக்கு அவமானம் ஆயிடுச்சு ரயான். இப்போ ரயான் மேலே தான் தப்பு. இது தெரியாமல் இந்த டப்பா உள்ளே வந்து முத்து தப்பு சார், முத்து தப்புன்னு சொல்ல வர்றாரு. அங்கே சொன்னார், இங்கேயும் அதான் சொல்ல வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வன்மம்லாம் இவர் விஜேஎஸ் காமனாக சொன்னார்ல, மஞ்சரி அருண் விஷயத்தில் வன்மத்தை தூக்கி சுற்றுறாங்கன்னு. ஆனால் கிளியராக தெரியும், நீங்கள் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்மிசிவாக இருக்கார் அருண் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னது அந்த கேப்டனாக இருக்கும்போது அருண் அந்த நாடாவை பிடுங்கும்போது சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பிரெட் டோஸ்ட் மேட்டரில் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அருண் தான், டப்பா தான். இவளெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா ஷோ பார்க்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்டில், ஷோ பார்த்தா தானே புரியும்னு. அது புரியுது எனக்கு விஜேஎஸ்சியா அந்த மாதிரி பண்ணுறாருன்னு புரியுது. சோஷியல் மீடியாவில் சில தற்கொலைத்தனமாக ஏன் வளர்றாங்கன்னு புரியுது எனக்கு. ஏன்னா பார்க்கல, பாவம் சோஷியல் மீடியாவில் வளர்றவங்கள நம்ம போடா லெஃப்டில் அப்படி தட்டி விட்டு போயிடலாம். பட் ஆஸ்டாக வரவர் அப்படி பண்ண முடியாதுல்ல, அது தப்பு இல்லை. அவர் தொழிலுக்கு செய்கிற துரோகம், நம்மளை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது இல்லை, அது மக்களை மதிக்காமல் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் கோவம் வருது அந்த இடத்துல. இன்னைக்கு எபிசோடில் இதுவரை கேட்கறதுல கரெக்டாக இருக்குது. அதே ஜெஃப்ரியும் கேட்கணும், சத்யாவையும் கேட்கணும். சும்மா நேற்று பாருங்க, நீ பேச நல்லா பேசுகிற அப்படின்னாரு, பேச வைக்கிறார்ல, பேசுகிறா சூப்பராக பேசுகிறாருமா, பேர்லாம் வெயிப்பான்லாம் சொன்னார்ல. நீ வாயை விட கையை தாண்டா உடம்ப தாண்டா யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்கிறத விட்டுட்டு இவர் பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாராம். இவர் தெரப்பிஸ்டாக மாறிட்டார் சத்யாவுக்கு. இன்னைக்கு வச்சு செய்யணும், உடம்பு ஃபிசிக்கலை தான் யூஸ் பண்ணுற, நீ மென்டலாக யூஸ் பண்ண மாட்டேங்கிற. இது முதல் வாரத்தில் ரவீந்திரன் சொல்லிட்டு போனார், பா இந்த ஷோ வந்து மென்டலாக யோசிக்கிறதுப்பா, ஃபிசிக்கல் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இதில் ஜெஃப்ரியை தூண்டி இல்லை ஜெஃப்ரியை அட்ரா பார்த்துக்கலான்ற அளவுக்கு சொல்ல அவர் அடிக்க இதை வச்சு செஞ்சே ஆகணும் விஜய் சேதுபதி. இதையும் கண்டுக்காமல் போனார்னா கழி ஊற்றுவோம். எப்படியும் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போக முடியாதுல்ல, கேட்டு தான் ஆகும். பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.